ஹாய் கைஸ் வாங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் பிக்கிள்ஸ் தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கிட்டு 1 கிலோ. அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, என்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை, அதனால் இன்ஸ்டண்ட்டாக வாங்கிட்டு வந்து தான் போடுறேன். இது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம், 2-2.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு, கூட பார்த்திங்கன்னா உப்பு 1 ஸ்பூன் போட்டு மறுபடியும் கொஞ்சம் போடுறேன். போட்டு நல்லா அதை வந்து பெரட்டணும். அது கூட பார்த்திங்கன்னா நம்ம இப்போ மஞ்சத்தூள் போட போகிறோம். மஞ்சத்தூளும் வந்து ஒரு ஆஃப் டீஸ்பூன் போட்டால் போதும் 1 கிலோ சிக்கனுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா அதை நல்லா வந்து நம்ம எல்லாம் 3மே நல்லா அந்த சிக்கனில் மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து போன்லெஸ் சிக்கன் தான் எடுக்கணும், அதனால் நான் போன்லெஸ் சிக்கன் தான் எடுத்துருக்கிறேன். இதை குட்டி குட்டி பீஸாக வெட்டிக்கோங்க. வெட்டிட்டு நம்ம இப்படி போட்டு நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இதை நல்லா வந்து பெரட்டி விட்டுக்கலாம். அந்த உப்பு, மஞ்சத்தூள், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் வந்து அந்த சிக்கனில் வந்து நல்லா ஒன்றா சேர்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இதை வந்து நம்ம ஒரு 1/4 மணி நேரம் ஒரு ரெஸ்ட்டு போட்டுடலாம். ஒரு மூடி வச்சிடலாம். இது தனியாக வச்சுருங்க. தனியாக பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள், இந்த மாதிரி எல்லாம் ஒன்றா சேர்த்து மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிராம்பு இருக்குங்க இல்லைங்களா, இதை வந்து வறுக்க போகிறோம். எண்ணெயெல்லாம் ஊற்றாதீங்க. இது கூட வந்து கிராம்பு, ஏலக்காய் 8, பட்டை 8, அப்புறம் வந்து வெந்தயம் வந்து 1/2 ஸ்பூனு, கடுகு 1/2 ஸ்பூனு, அப்புறம் வந்து கொத்தமல்லி பார்த்திங்கன்னா 4 ஸ்பூனு. நான் வறுத்துட்ருக்கேன் இல்லைங்களா, அந்த ஸ்பூனில் தான் 4 ஸ்பூன் கொத்தமல்லி, அப்புறம் 1 ஸ்பூன் ஜீரகம். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள். இதை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். அதில் கடுகு இதெல்லாம் வெடிக்கிற வரைக்கும் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வறுத்து விடுங்க. வறுத்து விட்டு ஒரு மணம் வரும். அந்த மணமே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வறுத்துட்டு பாருங்கள், அதை ஆற வைக்கிறதுக்கு ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு நல்லா பரப்பி விட்ருங்க. பரப்பி விட்டு ஆற வச்சுக்கலாம். இனி அடுப்பில் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு கடாய் வைக்கலாம். அதில் தண்ணியெல்லாம் இல்லாமல் நல்லா சுத்தமாக இருக்கிற மாதிரி ஒரு கடாய் வச்சுக்கலாம். நான் கடாயை வச்சுட்டு இது ஆறிட்டுருக்குது. இப்போ வந்து நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சு நம்ம ஏற்கனவே எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, அந்த சிக்கனை வந்து அதில் போட்டுக்கலாம். பாருங்க, அதிலையே எல்லாம் ஊறி அப்படியே கொஞ்சம் தண்ணி விட்டுருக்குது. அது கூடயே எண்ணெயெல்லாம் எதுவும் சேர்க்காதீங்க. இதையவே வந்து நல்லா அந்த தண்ணி வற்றுற அளவுக்கு நீங்கள் நல்லா அதை அப்படியே கலக்கி விட்டுட்டுருங்க. அதிலேருந்து சிக்கனில் இருக்கிற தண்ணி எல்லாமே நம்மளுக்கு அப்படியே வரும். அதிலையே வந்து நம்மளுக்கு சிக்கன் வந்து முக்கால்வாசி வெந்துடும். இதுக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றி நம்ம வேக வைக்க வேண்டியதில்லை. இது பாருங்கள், நல்லா இப்படி பரட்டி விட்டிங்கனாவே உங்களுக்கு தெரியும். சிக்கன் வந்து அப்படியே ஒயிட் கலராக வர்ற மாதிரி உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி நம்ம பரட்டி விட்டுக்கலாம். அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வரணும். அடுப்பு வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம கைவிடாமல் ஒரு 2 நிமிஷம் கேப்பு விட்டு நம்ம இதை வந்து பரட்டி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியெல்லாம் வரும். பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ தண்ணி வந்திருக்குது பாருங்கள். நம்ம தண்ணியே ஊற்றவே இல்லை. தண்ணி ஊற்றாமையே நமக்கு எவ்வளோ தண்ணி வந்திருக்குது பாருங்கள். இந்த தண்ணி எல்லாமே வற்றணும். நல்லா வற்றினதுக்கப்புறம் தான் நம்ம மற்றதெல்லாம் சேர்க்கணும். இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு அரைச்சிக்கலாம், ஓகேங்களா. எல்லாத்தையும் ஒட்டுக்கா சேர்த்து மிக்சியில் போட்டுருங்க. போட்டுட்டு நம்ம இதை வந்து அரைச்சிக்கலாம். அரைச்சோம்னா நல்லா பவுட்ரு ஆயிரும். பார்த்திங்கன்னா தெரியும். நல்லா 2ல் வச்சு அரைச்சிக்கிட்டிங்கன்னா டக்குன்னு பவுட்ரு ஆயிரும். பார்த்தா தெரியும் பாருங்கள். அரைச்சிட்டு நான் காட்டுறேன் பாருங்கள். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த பவுட்ரு மணம் அவ்வளோ மணமாக இருக்கும், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நம்மளுக்கு வந்து அந்த சிக்கன் பிக்கிள்ஸ்க்கு வந்து டேஸ்ட்டு தரக்கூடிய இது பவுட்ரு, ஓகேங்களா. இதை வந்து நம்ம எண்ணெயெல்லாம் சேர்க்காமல் நல்லா வறுத்துக்கிட்டால் போதும். நல்லா அரைச்சிக்கலாம். நல்லா வலுவலுன்னு அரைக்கணும். அந்த மாதிரி அரைச்சிக்கலாம். இந்த சைடெல்லாம் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் எடுத்து விட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் இன்னும் கொஞ்சம் பவுட்ரு ஆகணுன்ட்டு நான் மறுபடியும் போட்டிருக்கேன். நல்லா பவுட்ராக அரைச்சிருச்சு. இதை வந்து நம்ம ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம், ஓகேங்களா. மாற்றி வச்சுட்டிங்க பாருங்கள், நம்ம சிக்கனில் தண்ணி எல்லாமே நல்லா வற்றிருச்சு. இதை நல்லா பெரட்டி விடுங்க. கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். தண்ணியே இல்லாமல் ஃபுல்லும் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி விட்டுருங்க. ட்ரை பண்ணி விட்டுட்டு அடுப்பு வந்து ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நம்ம வந்து இதை நல்லா திருப்பி தண்ணியே இல்லாத மாதிரி நல்லா ட்ரை பண்ணி விட்டுருங்க. பாருங்கள் தெரியும், தண்ணி எங்கேயுமே இருக்காது. நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா
இதில் நம்ம அடுத்தது ஒன்று எண்ணெய் வந்து சேர்த்திக்கலாம். நீங்கள் வந்து நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம், நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் சேர்த்துனா அந்த மணமும் காரத்துக்கும் நல்லாயிருக்கும். ஆனால் நான் வந்து இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா ஆயில் தான் ஊற்ற போகிறேன். அது பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள். நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்கிறனால அதை வந்து நல்லா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நல்லா ட்ரை பண்ணிவிட்டு தான் நம்ம ஆயில் ஊற்றணும். எண்ணெயை தண்ணி இருக்கும்போது எண்ணெயை சேர்த்தக்கூடாது. அது சேர்த்துனா அது ஒரு மாதிரி நல்லா இருக்காது. அதனால் வந்து நான் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஆயில் ஊற்றுவேன். பாருங்கள் இப்போ நல்லா ட்ரை ஆயிருச்சு. ஆயில் ஊற்றுற ஒரு 4 கரண்டி ஊற்றிக்கலாம். நான் வந்து அப்படியே ஊற்றுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து 4 கரண்டி இந்த குழிக்கரண்டி இருக்குது இல்லைங்களா, அதில் ஒரு 4 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க 1 கிலோ சிக்கனுக்கு. பாருங்கள் அந்த எண்ணெயிலேயே நல்லா சிக்கன்லாம் நல்லா மொறுமொறுங்கிற மாதிரி வெந்து வந்துடும் நல்லாவே. ஏன்னா முக்கால்வாசி நம்மளுக்கு அந்த தண்ணியிலேயே வெந்துருச்சு சிக்கனு. இன்னும் ஒரு 1/4% தான் இருக்குது வேகிறது. அதனால் வந்து இந்த எண்ணெயிலே நல்லா வெந்துடும். அடிப்பிடிச்சிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் கொஞ்சம் நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, ஓகேங்களா? அப்போ தான் வந்து சிக்கன் எல்லாமே ஒன்று போல் சேர்ந்து நல்லா கிறிஸ்பியாக வரும், ஓகேங்களா? பாருங்கள் எண்ணெய் இருக்குது. நம்ம நல்லா இதை அந்த எண்ணெயிலேயே நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போ பக்கத்தில் பார்த்திங்கன்னா நான் சாப்பாடு வச்சிடலாம், சிக்கன் பிக்கிள்ஸ்க்கு வந்து ரைஸ் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு பக்கத்தில் சாப்பாடு வைக்கிறேன். பார்த்திங்கன்னா தெரியும், குக்கரில் சாப்பாடு வச்சுட்டு ஒரு அடுப்பில் இந்த பக்கம் வரமிளகாத்தூள் வந்து நான் போட்ட ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து எடுக்க முடியல. நீங்கள் வந்து வரமிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அந்த ஸ்பூனில் நம்ம வறுத்து இல்லைங்களா, அந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம வந்து இந்த ட்ரை பண்ணி வறுத்து வச்சோம் இல்லைங்களா பொடி, அதை வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. அது வந்து கொஞ்சம் நான் நிறுத்திட்டேன், கொஞ்சம் அதிகமாக இருக்கிறனால நான் கொஞ்சம் நிறுத்திட்டு அது இந்த சிக்கனுக்கு அளவாக மட்டும் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் தேவைப்படுற அளவுக்கு போட்டுக்கோங்க. ஆனால் நம்ம சேர்த்து வறுத்தது எல்லாமே அதே அளவு தான், கரெக்டான அளவு தான், நீங்கள் அதை போட்டுக்கோங்க, ஓகேங்களா? நான் காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கட்டும்ன்ட்டு அதை கொஞ்சம் நிறுத்திட்டேன். நீங்கள் வந்து இதை நல்லா அந்த எண்ணெயிலேயே வந்து நல்லா பிரட்டி விடுங்க. நல்லா பிரட்டி விட்டிங்கன்னா அந்த பொடி வாசமெல்லாம் எல்லாம் போயிடும். நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ கடைசியாக பார்த்திங்கன்னா நம்ம லெமன் புழிஞ்சிட்டு இது ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பாடு கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும். இது சப்பாத்திக்கும் வச்சுக்கலாம், சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். இருந்தாலும் ரைஸுக்கு வந்து சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷுன்னே சொல்லலாம். இல்லை ஒரு தயிர் சாப்பாடு வச்சும் கூட நம்ம கூட வச்சுக்கலாம், சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா விசில் வந்துருச்சு. இப்போ சாப்பாடு ஆயிடுச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த மாதிரி நான் செஞ்சு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தேன், அது நல்லாயிருக்கு. நீங்கள் இதை எப்படி செஞ்சீங்கன்னு ரெசிபி சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அதனால் வந்து நான் இது போட்டிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அவ்வளோதான், நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.